இன்றைக்கி ரொம்ப சுவையான டேஸ்ட்டான ஃப்ரைட் ரைஸ் தாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே நம்ம செய்யலாம். கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம இப்படி வீட்டிலேயே செஞ்சோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மிளகு சீரகம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கலாங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்திக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயங்க. வெங்காயம் நல்லா பெருசாக இருக்காங்காட்டி நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம் சிறுசாக இருந்ததுன்னா நீங்கள் 2 வெங்காயம் கூட வெட்டிக்கலாங்க. அடுத்து இஞ்சி பூண்டுங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். அடுத்து தக்காளி பார்த்துக்கோங்க, தக்காளி சேர்த்திக்கிறேன். ஒரே ஒரு சின்ன தக்காளிங்க, ரொம்ப பெருசு கிடையாது, சின்ன தக்காளி. அதையும் நல்லா வணக்கி விட்டு எடுத்துக்கிறேன். வணக்கிட்டோம். அடுத்து சோயா சாஸ் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன், நிறைய வேண்டாம். ஒரு 2 ஸ்பூனாட்டம் ஊற்றிக்கிறேன். ஊற்றி அப்படியே கிளறி விட்டுக்கலாம். அடுத்து மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூனாட்டம் சேர்த்திக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கிட்டால் சரிதாங்க. நல்லா எண்ணெயில் போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். அடுத்து பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேங்க. ஒரு 4-5 பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். கேரட்டு பார்த்திங்கன்னா 2 கேரட்டு நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அந்த கேரட்டையும் சேர்த்திக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிறேன். காய் வேகிற அளவுக்கு தான் நான் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மாட்டம் அப்படியே வேகட்டும். அப்படியே வெந்து வரட்டும். அடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க. தண்ணி தெளித்து விட்டால் கொஞ்சம் அப்படியே காய் வேகிற அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டால் போதும். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அப்படியே வேக வச்சுக்கலாங்க. அப்படியே வேகட்டும். பாருங்க, ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. ரொம்ப காய் வேக தேவையில்லை, பாதி அளவு வெந்தால் போதும். ஒரு 50% காய் வெந்தால் போதும். அடுத்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நாலு அல்லது 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க செஞ்சிட்ருக்கேன். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு முட்டையை சேர்த்திக்கலாம். 3 அல்லது 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகத்தையும் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இந்த முட்டையை தனியாக கூட நம்ம பொரியல் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். தனியாக எண்ணெய் ஊற்றி அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றி பொரியல் மாதிரி பண்ணி அப்படியே தனியாகவும் சேர்த்திக்கலாம், இப்படியும் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இப்போ சர்க்கரை சேர்த்திக்கிறேன். 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். சர்க்கரை சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையுமே தூக்கி கொடுக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து சில்லி சேர்த்திக்கிறாங்க. சில்லி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சில்லி சேர்த்திக்கிறேன். சில்லி சிக்கன் தாங்க. அதே போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. அடுத்து பரிமாறிக்கலாங்க. ரொம்ப ருசியாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு முட்டை பார்த்திங்கன்னா தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்படியே முட்டையை நல்லா பிரட்டி வச்சுருக்கேன். அந்த முட்டையை சேர்த்தியாச்சு, நல்லா பிரட்டியாச்சு. முட்டை இப்படி தனியாக கடைசியில் போடும்போது அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கலந்து விட்டுட்டு இனி பரிமாறிக்கலாம். முட்டை தாங்க சேர்த்திட்ருக்கேன். அடுத்து பரிமாறி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ருசியான சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். இதை நம்ம கடைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாங்க. காயெல்லாம் வெட்டி வச்சிருந்தோம், டக்குன்னு செஞ்சிடலாங்க. இவ்வளோ ருசியான சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க.